ஸ்டைலா ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணி நாங்களும் ஹாப்பி ஆயிடும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்ற மிக மிக முக்கியமான நாளா இந்த மார்ச் 6 அமைய போகுது. பெரிதிலும் பெரிது கேளின் அடிப்படையில நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். உழைக்கும் வரை உதிக்கும் ஞாயிறுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். என்னுடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்பி நான் உறுதியாக சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். எங்களுடைய சாதனையின் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான எனது தொலைநோக்கு பார்வை, அதாவது தமிழ்நாடு 2030 14 முக்கிய அம்சங்களை என் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். எந்த துறையை எடுத்தாலும் 2 அல்லது 3 மடங்கு வளர்ச்சி. இதுவரை தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் நடந்திராத ஒரு வளர்ச்சி. உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சொல்றார், அரசியல்வாதிகள் சும்மா பணத்தை வழங்கி அரசியல் செய்யறாங்க தேர்தலுக்காகன்னு. தரவு இருந்தால் பரவாயில்லை, தரவு இல்லை என்றால் தான் அது தவறு என்று சொல்றார். நான் கூறுவேன், எந்த மாநிலமும் இந்தியாவில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் வேற எந்த மாநிலம் முன்னேறாத அளவுக்கு ஐடி துறை தத்துவம் இருக்கிற அடிப்படையில் செயல்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் டபுள் டிஜிட் குரோத்ல இருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகளில் மட்டும் 2.5 மடங்கு வளர்ச்சி, 1190 MOUக்கள், 12,54,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டிற்குள் வந்திருக்கிறது. 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. அதாவது MOUs 2.5x 2.5 மடங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 மடங்கு, வேலை வாய்ப்புகளும் 3 மடங்கு. இந்த வேலை வாய்ப்போட கன்வர்ஷன் 73%. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உருவாக்குறார். அந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு மாணவியாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே. அது இந்த காலை உணவு திட்டம் இன்னும் என்னால மறக்க முடியாது. அசோக் பிள்ளை இருக்க ஒரு ஸ்கூல்ல அவங்க உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, என்னமா என்ன எப்போதுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த பழக்கம், இந்த சாப்பிட்ற நேரத்தில் யார் வந்தா சாப்பிட்டியான்னு கேட்கறது. அது ரொம்ப சாப்பிட்டீங்களாமா நீங்களா அப்படின்னாங்க. இல்ல சார், ஏன் இன்னைக்கு சாப்பிடலையான்னு. இல்ல பொதுவாகவே மார்னிங் ஏதாவது டீ பன் சாப்பிடுவோம், எங்க அம்மா மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுதான். ஒன்னும் ரியாக்ட்லாம் பண்ணிக்கல. அந்த ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நேரா கோட்டைக்கு போனவங்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் வர சொல்லி முதல்ல எங்க பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் அந்த காலை உணவு திட்டம். அதனால எனக்கு என்னைக்குமே அதனால அது மறக்க முடியாத ஒரு திட்டம். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை நான் என்ன ஜாதிகாரன் தெரியுமா அப்படின்னு பேசுற சமுதாயத்தை நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மாத்தினார் பாத்தீங்களா. அதான் எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டாக அதை நாங்க பாக்குறோம். இந்த ஆட்சி அமைக்கப்படுவதற்கு முன்பாக தொடர் பிரச்சாரங்கள் என்னவென்றால், இது ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு இல்லை, இது ஆத்திகர்களும் நாத்திகர்களும் போட்டுகின்ற அரசு என்று கட்டமைப்பதற்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளுடைய எண்ணிக்கை 884. இது தமிழக அரசிலே இருக்கின்ற அனைத்து துறைகளிலேயும் அதிக அறிவிப்புகளை வெளியிட செய்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல தொல்லியல் துறையில இவ்வளவு பெரிய சாதனைகளை அவர் படைத்தது மிகப்பெரிய முக்கியமான தமிழ் மொழிக்கான அந்த வளர்ச்சி மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கான அந்த பெருமையை பெற்றுத் தருவதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை உருவாக்கியிருக்கிறார். தமிழனுடைய நாகரிகம், இரும்பின் தொன்மை என்பது தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் உருவானது. இனி இந்தியாவின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று நிரூபித்த அந்த செயல் அவருடைய காலகாலத்திற்கும் நம்முடைய முதலமைச்சருடைய பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லும். 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவோம். எனவே நாங்க தான் மீண்டும் வருவோம், நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.